வெல்கம் டு கோடியூர் இன்டீரியர் தருமபுரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனி நகரம் நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டிவி வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அடியில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வால் பனல் அடித்து ஃபுல்லாக வந்து ஒரு சிம்பிளாக அழகான ஒரு டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ஹை குவாலிட்டி யூபிவிசியில் வந்து மார்வல் பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர்ஸுமே வந்து நம்ம வந்து வெளியில் வந்து கொடுக்காம வந்து எல்லாமே இன்னரில் வந்து வால் பேனல் மூலிமா வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து செட்டாப் பாக்ஸு ப்ளஸ் வந்து கேமரா செட்டாப் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒயர் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே தெரியாதுங்க. ஓகேங்களா? பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் வந்து வால் பேனல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் ஃபுல்லாமே எல்லாமே வச்சுக்கலாம். இதில் வந்து சுற்றியுமே வந்து ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துருக்கும் ஃபுல்லாகவே. இதில் ஒரு 3-4 லைட் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 இன்ச்சுக்கு வந்து டிவி வந்து நம்ம வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒயிட்டு வித் வந்து பேபி பிங்க்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து அல்ட்ரா யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹை குவாலிட்டி சின்ன யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். மேலே ஒயிட்டுங்க ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒயிட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் அந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கேட்டாங்க. இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து சொன்னதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடப்பாக்கள் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாகவே இது பிளைனாக இருந்த செவத்தில் வந்து நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணியிருக்குங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து பிளைன் டைப்பில் பண்ணியிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வந்து ஒரு பார்டர் எந்த ஒரு செக்ஷன் இல்லாமல் வந்து நம்ம வந்து பிளைவுட்டில் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி வந்து நம்ம வுட்டன் ஸ்டைல் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து பியானோ இன்ச்சஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வந்து ஃபுல் கீழே வரும். எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து ஸ்க்ரூ போடுறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சஸில் வந்து கட்டுனா 20 ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு இருக்குங்க. நல்லா கிரிப்பாகவும் இருக்கு வந்து. அதாவது வந்து ப்ரீமியம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து செக்ஷன் டைப்பில் வந்து நம்ம இதில் பண்ணலாங்க. செக்ஷன் டைப் பண்ணுறதுனா வந்து மேட்டில் வந்து பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி வந்து பிளைன் டைப்பில் பண்ணால் நல்லா உங்களுக்கு லைஃப் இருக்குங்க. அதே போல் இந்த டோர் இருக்குங்க இல்லையா, இந்த டோருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து நம்ம வீல் டைப்பில் வந்து உங்களுக்கு ட்ரா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதே போல் ரிமூவ் பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒவ்வொரு டோரு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரா வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கோடியூர் இன்டீரியரில் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, உங்களுக்கு எது மாதிரி பேட்டர்ன் வேணுமோ எல்லா பேட்டர்னுமே நம்ம வந்து யூபிவிசியில் பண்ணிக்கலாங்க. இது பாருங்க, இதை வந்து கஸ்டமர்ஸ் தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு ஒரு வேலை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம கேட்டு வந்து அவங்களுக்கு பேட்டர்ன் தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வால்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து இதில் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இதில் நம்ம ட்ரெஸ் வச்சுக்கலாங்க. அதே போல் இந்த பேட்டர்னும் இந்த ஒரு டோரில் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் டைப்பில் வந்து உங்களுக்கு ட்ரா ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ட்ரா மாதிரியே தெரியாதுங்க. பார்த்தா ஒரு கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் ட்ராவ் இருக்கிறத வந்து யாரும் எதுக்குமே எதுவும் தெரியாதுங்க உங்களுக்கு. அதே போல் இதில் பாருங்க, இதில் வந்து 2 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம்.
கஸ்டமர் நீரை பொறுத்துங்க நம்ம வந்து கலர் டிசைன் பண்ணிக்கலாங்க. 2 கலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நம்ம பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம எப்படினாச்சும் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபுல்லாகவே இது மேலே ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்குங்க. கீழே வந்து அப்படி பேபி பிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களான்னா ஸ்டடி யூனிட்டுங்க. இதை வந்து பார்த்தீங்களான்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ராவும் ஒரு டோருங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்களான்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்டு ஃபைனல் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் மார்பிளுங்க. இது வந்து ஹை குவாலிட்டி பிவிசியில் பண்ணியிருக்கோம், யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். மார்பிள் பேட்டர்ல வந்து பண்ணியிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒயிட் வித் வந்து பிளாக் மார்பிளில் வந்து கிளாசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே மேலே லாட்டுங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோருங்க. இது வந்து ஸ்மால் கிச்சனுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8க்கு 8 வந்து சைஸ் வந்து கிச்சனோட சைஸ் வந்து 8க்கு 8ங்க. இதில் வந்து அழகான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் மாடுலர் கிச்சன் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒயிட் வித் வந்து டார்க் கிரேல வந்து பண்ணியிருக்கோம். பாருங்க. இந்த பக்கம் சிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோருங்க. இது வந்து 2 ட்ராவை கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் வந்து காமனாக எல்லாமே நம்ம டேண்டம் பாக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த விதத்தில் வந்து நம்ம யூபிவிசியில் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன கப்பன் சாஸு, டம்ளரு இது மாதிரி ஐட்டம்லாம் இதில் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. கஸ்டமர் நீரை பொறுத்து வந்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு கார்னர் டோர் வந்து போட்டிருக்குங்க. இது வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் நம்ம. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களான்னா இந்த பக்கம் ஒரு டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். இதுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்களான்னா ஹிடன் ட்ரா வந்து ஒன்று கொடுத்துருக்குங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்களான்னா நம்ம ஸ்பூனில் சின்ன சின்ன ஐட்டம் போல இதில் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து திங்ஸ் வந்து சின்ன சின்னதாக நம்ம ஸ்பூன் ஐட்டம் போல நம்ம இதில் வச்சுக்கலாங்க. இதை வந்து உள்ளார பாருங்க. இந்த ட்ராவுக்குள்ளார வந்து ஹிடன் ட்ராவா வந்துடும். உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்களான்னா டபுள் ட்ராவு மாதிரி தாங்க தெரியும் உங்களுக்கு வந்து. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் பண்ணணுமோ அந்த இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து கார்னர் டபுள் டோருங்க. இந்த பக்கம் நம்ம திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். லாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 வந்து ஒரு சிங்கிள் சைடு மட்டும் ஒரு லாப்ட் கொடுத்துருக்கோம். அதே போல் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டோர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. அதுக்கோசம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பக்கம் வந்து பிளாக்ல வந்து ஒரு ஸ்லைடிங் வந்து கொடுத்துருப்போம். நாம் வந்து பொருள் இந்த பக்கம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த இடம் போக நம்ம சேவிங் ஆகும். இதே டோராக நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது. அதுக்கோசம் நம்ம ஸ்லைடிங் ஆப்ஷனை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அதே போல் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வந்து ஒரு மசால் ரேக் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோங்க. இது ஒயிட் வித் கிரேல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். வித் பிளாக் கலர்ல வந்து கூலிங் கிளாஸோட பண்ணியிருக்கோம். பாருங்க. பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரேவில ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரே கலரில் தான் கொடுத்துருக்கோம். மீதி டோர் ஃபுல்லாக வந்து ஒயிட்ல கொடுத்துருக்கோம். நல்லா பிரைட்டாக வந்து ஒரு லக்ஸரி இன்டீரியர் எப்படி இருக்குமோ அந்த விதத்தில் வந்து நம்ம இது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி இருக்கிறதுனால வந்து ஒரு 7 அடிக்கு வந்து நம்ம டோர் வர்றதுனால இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த டோர் இடிக்குன்னு சொல்லி இது வந்து நம்ம
இந்த 2 டோரை மட்டும் பிரேமுக்கும் இன்சைடு வந்து நம்ம டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த டோர் மாதிரி நம்ம வெளியில கொடுத்தாங்கன்னா இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இடிக்குன்னு சொல்லி நம்ம இன்சைடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேங்கிங், அதாவது வந்து நம்ம சரட்டு துணிகளை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்றது இங்க வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வந்து இந்த டோருக்கு பின்னாடி வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க. இது ஒரு தனி ஸ்பேஸுங்க. அதே போல இந்த டோர் இருக்குங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம துணி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்லைடிங் டைப் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஓப்பன் டோர் வச்சா வந்து இந்த பக்கம் டோர் வரனால யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு நாம வந்து இதுல ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வித் வந்து பிளாக் கலர் கிளாஸ்ல போட்டு கொடுத்துருக்கேங்க. இதுல வந்து நம்ம துணி வச்சு நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு துணி இது பண்ணிட்டு நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல இதுல பார்த்தீங்களான்னா ஒரு டபுள் டோர் கொடுத்துருக்குங்க. இந்த டபுள் டோர்ல வந்து பார்த்தீங்களான்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லாக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்குங்க. இதுல நம்ம திங்ஸ் வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு கொடுத்துருக்குங்க நல்லா. அதே போல சேம் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்ல வந்து இது மாதிரி ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். டோருக்கு கீழே வந்து வீல் டைப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா செட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க. துணி ஃபுல்லாக எல்லாமே ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இந்த ரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு அந்த ஐட்டம் ஃபுல்லாக இதில் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். மேலே வந்து சட்டை ஹேங்கிங் பண்ணிக்கலாங்க. இதோட ஹைட் டெப்த் அதிகமாக இருக்கும், இதோட ஹைட் வந்து கம்மியாக இருக்குங்க. துணிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குங்க. அதே போல் அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபோல்டிங் டோருங்க. இதில் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாங்க. இதுக்கு கீழே வந்து வீல் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரா ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த வால்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராலிங் ஒன்று கொடுத்துருக்கேங்க. இதில் எல்லாமே திங்ஸ் நம்ம எல்லாமே வச்சுக்கலாங்க. அதே போல் இதுக்கு கீழே ஒரு ஃபோல்டிங் டோருங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு வீல் டைப்பில் ஒரு ட்ராவு. இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோரில் ஒரு 5 ரேக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி டேபிளுங்க. ஆல்ரெடி வந்து பேபி பிங்க், அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டடி டேபிள், இங்கே வந்து 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே நம்ம 2 ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். வித் வந்து ட்ராவோட கொடுத்துருக்குங்க, கீபோர்டு ட்ராவோட. வித் வந்து இதில் நம்ம லேப்டாப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வச்சு கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம லேப்டாப் வச்சு இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம லேப்டாப்பும் இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு திங்ஸும் வெளியில தெரியாத மாதிரி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாடிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த பக்கம் 2 செல்ஃப் ஒன்று வச்சுருக்குங்க. இந்த பக்கம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேம்ப் லைட், அதாவது வந்து ஒரு லைட் ஒன்று ஃபிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம கோடியூர் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ இன்ச்சஸ் வச்சு நம்ம வந்து பிளைன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி சிறப்பாக பண்ணித்தரோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யூபிவிசியில் வந்து 3 டைப் பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் போட்டு பண்ணுறதுங்க. அதாவது இந்த டோர் இருக்குங்கன்னா இந்த டோரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு சொல்லி ஒரு பீடிங் ஒன்று வருங்க. அது போட்டு ஒரு ஸ்டைலும் பண்ணலாங்க. அந்த ஸ்டைல் வந்து இந்த இன்ச்சஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. டோட்டலாகவே இது மாதிரி செக்ஷன் டைப்பில் இந்த இன்ச்சஸும் பண்ணிக்கலாம். அதே போல் பிளைன் டைப்பு, அதாவது இந்த செக்ஷன் இல்லாமல் பீடிங் இல்லாமல் இந்த பிளைன் டைப்லும் வந்து இந்த இன்ச்சஸ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த மாடல் தாங்க. அதே போல் நார்மல் வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் அது வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. பட்டன் இந்த டைப்பும் நம்ம பண்ணிக்கலாங்க. இது மாதிரி இன்ச்சஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம பட்ஜெட்டை பொறுத்து வந்து நம்ம இந்த இன்ச்சஸ் பண்ணுறதா இருந்தால் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டைலும் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் பண்ணுறதுனா அதை பட்ஜெட்டை பொறுத்து வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸுங்க. இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்பில் வந்து இருக்குங்க. 2 டைப்பும் பண்ணி போர்ட்டிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்கு அடியில் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்க.
அதே போல் அதுக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்ரு இது வச்சுக்கிற மாதிரி நம்ம வெளியவே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க. மேலும் இது மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க்கு வந்து செய்யணுன்னா கண்டிப்பாக டயல் பண்ணுங்கள். நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். நன்றி.